வணக்கம் முழவன் மகடு நேயர்களே, ஐங்குறுநூற்றிலிருந்து மேலும் ஒரு பாடலை சுவைப்போம் வாருங்கள். 469வது பாடல். பைந்நினை உணங்கல் செம்பூழ் கவரும் வன்புல நாடன் தரீஇய வளன் ஏற்பு அம்கண் இரு விசும்பு அதிர ஏறொடு பெயல் தொடங்கின்றே வானம் காண்குவம் வம்மோ பூங்கணாயோ. இது முல்லை நிலத்திற்கு உரிய பாடல். பிரிவு நீட ஆற்றாளாகிய தலைமகட்குத் தோழி அவரை நமக்குத் தருதற்கு வந்தது காண் இப்பருவம் எனக் காட்டி வற்புரியது. இது என்னன்றதை இந்த பாடலினுடைய விளக்கத்தை காண்போம் வாருங்கள். பொதுவாக இந்த பாடலினுடைய சுருக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். அவன் வன்புல நாடன். யாரு? தலைவன் வன்புல நாடன். இதை சொல்வது தோழி தலைவியிடம். காய வைத்து கொண்டிருக்கும் தினையைச் செம்பூழ் என்னும் செம்போத்துப் பறவை கவரும் வன்புல நாடன் சென்ற அவனைத் திரும்ப அழைத்து வருவதற்காக வானம் இடி முழக்கத்துடன் மழை பொழிவதைப் பார். அவரை அழைத்து வரும் மழையை நாம் சென்று காணலாம் வா என்று தோழி தலைவியை அழைக்கின்றாள். இப்பொழுது இதிலேயே புரிந்திருக்கும். அவன் வன்புல நாடன் காய வைத்து கொண்டிருக்கும் தினையைச் செம்பூழ் என்னும் செம்போத்துப் பறவை கவரும் வன்புல நாடன். இந்த தினை விளைந்திருக்கும் முல்லை நிலத்தில் அந்த தினையை உண்பதற்கு செம்போழ்த்து பறவை என்ற பறவை வந்து உண்ணும். அதனை விரட்டும் பொருட்டு இங்கு வளன் ஏற்பு என்பது என்ன என்பதை காண்போம். வலப்பக்கம் வருதல். வளனேற்பு என்றால் வலப்பக்கம் வருதல் என்ற சொல்லுக்கு போர் யானை ஏறுதல் என்றும், வன்புல நாடன் என்றால் வன்மையான நிலம் கொண்ட தலைவன் என்பது பொருள். அதாவது போர்க்களத் தலைவனை குறிக்கின்றது. போர்க்களத்தில் இருக்கின்ற தலைவனை குறிக்கின்றது. வன்மையான வலிமையான நன்றாக விளையக்கூடிய நிலம் என்றும் சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த நிலத்தில் தோழியின் வற்புறுத்தப்பத்து என்ற வகையில் இந்த பாடல் அமைந்துள்ளது. தலைவன் போர்க்களத்தில் காலம் தாழ்த்தினாலும் விரைவில் உன்னிடம் திரும்பி வருவான் உன்னை காண்பதற்கு. ஏனென்றால் அவனது வெற்றிக்குரிய பாசறை கடமைகள் முடிந்த பின் அவனுக்கு தன்னால் அந்த கடமை முடிந்ததும் தன்னுடைய தலைவியின் தோள்களை தழுவ ஏங்குவான். அப்படி அவனுடைய ஏக்கத்தினால் அவன் வரவு சீக்கிரம் வருவேன் என்பதற்குரிய அறிகுறிகள் எல்லாம் தென்படுகின்றது. என்ன நிகழ்வுகள், அறிகுறிகள்? எனவே அதாவது தலைவிக்கு ஆறுதல் சொல்லுவாள். எப்படி? இந்த கார்காலம் தொடங்கிவிட்டது. முல்லை நிலம் என்றாலே கார்காலம். அப்படிப்பட்ட அந்த கார்காலத்தில் தலைவன் வெற்றியுள்ள மன்னன், பலம் வாய்ந்த நிலப்பரப்பை உடையவன், போர் யானையில் சென்றவன். அப்படிப்பட்டவன் உன் தலைவன் விரைவில் திரும்பி வருவான். அவனுக்கு போர்க்களத்தில் நிறைய வேலைகள் இருந்தாலும் எப்பொழுதும் அந்த பாசறை வேலைகளை, போர்க்கள வேலைகளை நல்ல நிலையில் முடித்து வைத்துவிட்டு உன்னுடைய நல்ல அழகிய தோள்களை தழுவ ஏங்குவான். அதற்குரிய காலத்தை தாழ்த்த மாட்டான். முல்லை நிலத் தலைவன் போர்க்களத்தில் வென்ற பிறகு தன் காதலியின் பிரிவை தாங்க முடியாமல் அவளை தழுவுவதற்காக வருவான். அதற்கான காலம் நெருங்குகின்றது. வன்புல நாடன், அதாவது வன்மையான நிலம் கொண்ட தலைவன், போர்க்களத்தில் வலிமையாக போர் செய்யக்கூடிய போர்க்களத் தலைவன். வலப்பக்கமாக வருதல். போர் யானை மீது ஏறி அமர்ந்து ஏறுதல், ஏறி போர் செய்தல். செம்பூழ் என்றால் செம்மையான பூக்கள். முல்லை நில முல்லைப்பூக்களை குறிக்கலாம். செம்மை நிற செம்பவழப் பூக்கள்னு கூட சொல்கிறேன் இல்லையா, அப்படிப்பட்ட பூக்களையும் குறிக்கலாம். இது வந்து தினை முல்லை. தலைவன் பிரிந்து சென்ற தலைவிக்கு தோழி ஆறுதல் படுத்துவது. தலைவனை எதிர்பார்த்து காத்திருக்கும் தலைவிக்கு தோழியின் ஆறுதல் பிரிவு துயரை குறைத்து தலைவன் வருவான், விரைவில் நம்முடன் சேருவான் என்ற நம்பிக்கையை அளிக்கின்றது தலைவிக்கு. அந்த வகையில் இந்த நிலைக்கு உரிய மலர்கள் எல்லாம், இந்த முல்லை நிலத்திற்கு உரிய கார்காலத்திற்குரிய மலர்கள் எல்லாம் மலர்கின்றது. அதனால்
அவன் நிச்சயமாக வருவான் என்பதை இந்த பாடலின் மூலம் விளக்குகின்றாள். பாடலின் பொருளை வரி வாரியாக காண்போம் வாருங்கள். பைந்தினை உணங்கல் செம்புள் கவரும். தினை நெல் விளைகின்றது, பசுமையான தினை நெல் விளைகின்றது. சிறுதானியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தினை விளைந்து உணங்கல் அதை காய வைக்கும் பொழுது செம்புள் என்ற பறவை என்ன செய்கின்றது, அதனை உண்ண வருகின்றது. அப்போ இதெல்லாம் பருவங்கள், சீசனிங். இந்த பருவத்தில் இது விளைந்து இதனை அந்த பறவை உண்ண வருகின்றது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தலைவன் போர் புரிந்துவிட்டு உன்னை அடைவதற்கு, உன் தோள்களை தழுவுவதற்கு வருவான் என்பதற்குத்தான் இந்த நிகழ்வுகளை சொல்கின்றார்கள். பைந்தினை உணங்கல் செம்புள் கவரும். பசிய தினையை உணங்கல் காய வைத்த அந்த தினையை உண்பதற்கு கவர்வதற்கு வரும் செம்புள் பறவை. வன்புல நாடன் தரிய வளநேர்ப்பு. வன்மையான இந்த போர்க்களத்திலே போர் செய்கின்ற நாட்டிற்கு தலைவனாகிய நம்முடைய தலைவன் வளநேர்ப்பு போர்க்களத்தில் யானை மீது அமர்ந்து போர் செய்கின்ற தலைவன். அம்கண் இரு விசும்பு அதிர ஏறொடு. இப்பொழுது கார்காலம் தொடங்கிவிட்டது. அங்கு வெற்றி கொடி ஏற்றிவிட்டு முழக்கங்கள்லாம் முழங்க வருகின்றான். அப்படி வருகின்ற அவன் இரு விசும்பு அதிர ஏறொடு, மழை வருகின்ற அந்த ஒளியோடு பெயல் தொடங்கின்றே வானம் மழை பெய்ய தொடங்கிவிட்டது. வானம் விசும்பு துளி விழ ஆரம்பித்து விட்டது. அதனால் காண்குவம் அம்மோ பூங்கனாயே, நீ வருத்தப்படாத, நிச்சயம் உன்னை காண்பதற்காக தலைவன் இந்த கார்காலத்தில் வந்து விடுவான். அப்படியே அவன் சிறிது வேலைக்காக மறந்துவிட்டாலும் என்ன செய்கின்றது, இந்த இயற்கை சூழல்கள், கார்கால சூழல்கள், முல்லை மலர்கள் அழகாக மலர்ந்து அவனுக்கு உன்னுடைய நினைவை தூண்டும். அதனால் அவன் உன் தோள்களை ஆறத் தழுவுவதற்கு வந்து விரைவில் சேருவான். இந்த கொஞ்ச நாள் பிரிவு துயரை அவன் போர் செய்வதற்கு சென்றிருக்கின்றான் அல்லவா, இப்பொழுதே வந்து விடுவான். அதற்கேற்ற சூழல்கள், விசும்பு வானம் துளிகளை, தன்னுடைய மழை துளிகளை வீசி இருட்டாக குளு என்று சிறு துளிகளை வீசிக்கொண்டே இருக்கின்றது. முல்லை மலர்களும் அழகாக மலர்ந்து உன்னைப் போலவே சிரித்து தலைவனுக்கு உன் நினைவை ஏற்படுத்தும். அதனால் தலைவியே வருத்தம் கொள்ளாதே, விரைவில் உன் தலைவன், நம்முடைய தலைவன் வந்து விடுவார். அதற்குரிய காலம் கனிந்துவிட்டது என்று தோழி தலைவிக்கு வற்புரியது என்றால் ஆற்றுப்படுத்தி அவளை ஆறுதல் சொல்லி அவளுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றாள். இது தலைவிக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த மனநிலையை உணர்ந்து தோழி சொற்களாலேயே ஆறுதல் சொல்லும் பாங்கினை இந்த தோழி வற்புறுத்தப்பத்து பாடலின் வழி உணர்ந்தோம். பாடலை பாடியவர் பேயனார். முல்லை நிலப்பாடல் பாடியவர் பேயனார். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.